இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்மை நோக்கி பல கட்சிகள் தேர்தல் கூட்டணி அமைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள், பொதுவான மக்கள், நியூட்ரல் பப்ளிக், கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள், இவர்களுக்கும் நம்மெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை தந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 18-19 வருவாய் மாவட்டங்களில் கூட்டங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். சென்ற இடமெல்லாம் ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள், புரட்சி தலைவர் 1972 இந்த 50 ஆண்டு காலம் எப்படி பெருத்த ஆதரவை பாமர மக்களும் ஏழைகளும் படித்தவர்களும் பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் ஆதரவு தந்தார்களோ அதை போலதான் இன்றைக்கும் அந்த ஆதரவு அப்படியே நம்மிடம் இருக்கிறது. இங்கே வரும்பொழுது ஒரு சிறப்பான வரவேற்பை நீங்கள் கொடுத்தீர்கள். அந்த வரப்பு மண்டபத்துக்கு நுழையிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்க. இப்படித்தான் இந்த 18 மாவட்டங்களிலும் தொண்டர்களும் பொதுமக்களும் சென்ற இடமெல்லாம் நீங்கள் கையில் எடுத்திருக்கின்ற இந்த கொள்கை கோட்பாடு வெற்றி பெறும், நல்ல நோக்கத்திற்காக நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள் என்று எங்களெல்லாம் போகிற இடங்களெல்லாம் வாழ்த்துகிறார்கள், ஆசி வழங்குகிறார்கள். இதில் ஏதாவது கெட்ட எண்ணம் இருக்கா? 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை நடத்தி வந்த தலைவர்களுடைய நடந்து வந்த பாதையில் நாங்கள் மாறுபட்டு நடந்திருக்கிறோமா? அப்படி ஏதாவது இருக்கா? இருந்தால் நாங்களே கேட்கிறோம், சொல்லுங்கள் என்று. எதுவுமே இல்லை. இதெல்லாம் இப்ப சட்டவிதியை மாத்திரம் எதிர்க்கிறோம். பொதுவான கருத்து, அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் அனைவரும் இணைந்து பணியாற்றினால்தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலை இருக்கிறது. இதை யார் சொல்றது? ஓபிஎஸ் சொல்றாரு, அனைவரும் இணைய வேண்டும் என்று. பிரிந்து நிற்கிற சின்னம்மாவை சொல்றாங்க இணையம் சொல்லி. அமமுக பொதுச்செயலாளர் இருக்காரு டிடிவி தினகரன், அவரும் சொல்றாரு. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் இணையக்கூடாது. யாரு யாரு? ஆக கூடாது. அவர் சொல்றாரு, ஒருத்தர் நிருபர் கேட்கிறாரு, நிருபர் தம்பி ஒருத்தர் கேட்கிறாரு, ஏங்க சின்னம்மா கட்சியில சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னா 1% கூட அதுக்கு வாய்ப்பே இல்லை. யார் சொல்றது? 1% கூட இல்லையா? யார சொல்றாரு? இவரை முதலமைச்சர் சின்னம்மா பார்த்து சொல்றாரு. முதலமைச்சர் ஆகின சின்னம்மா பார்த்து இதை காட்டிலையும் பெரிய கொச்சையான வார்த்தை அந்த சொன்னார். அவரே ஒத்துக்கிட்டாரு. இப்ப நான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப அவரே இந்த கூட்டத்தில் மதுரை மாநாட்டில் அவரே சொல்ற, ஒரு தடவை சொல்ல 3 தடவை சொல்ல, தவந்து 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 நான் முதலமைச்சர் ஆனேன். தவழ்ந்து 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 நான் முதலமைச்சர் ஆவதற்கு நான் என்ன பாடுபட்டு இருப்பேன். நம்மளுக்கு தெரியல, அவருக்கு கூட தெரியுமா என்ன தெரியல என்ன பாடுபட்டு இருக்காங்க. யாருக்கா தெரியுமா அவர் என்ன பாடுபட்டு இருக்காரு? இந்த பகுதிக்கு சுற்றுப்பயண பொதுக்கூட்டங்களை பேசியிருக்கிறாரா? கொள்கை முழக்கங்களை பட்டி தொட்டியெல்லாம் வளர்த்தாரா? எங்கேயுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. நம்பிக்கை நாணயம் இருந்தால்தான் ஒருவருக்கு பொருளாளர் பதவி கிடைக்கும். அம்மா வழங்குவாங்க. 12 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக சரித்திரத்திலேயே தொடர்ந்து பொருளாளர் பதவியை மாண்புமிகு அம்மா எனக்கு தான் வழங்க. நான் பெருமையா சொல்லல, அந்த அளவுக்கு அம்மாட்ட நான் நம்பிக்கை உரியனாக இருந்திருக்கிறேன். அம்மா போட்ட வளையத்துக்களே உட்கார்ந்து கொண்டு அம்மா சொன்னதை மட்டும் சொல்வேன், உள்ளதை சொல்வேன். அம்மா சொன்னதை மட்டுமே செய்தேன் அம்மாவோட இருக்கும்போது. வேறொன்று தெரியாது. நாங்கள்லாம் நல்ல நல்ல பதவி முதலமைச்சர் இருக்கிறோம், ஒருங்கிணைப்பாளர் கட்சியில் இருக்கின்ற எல்லாருமே பதவி வச்சுலாம். சில பேர் பதவி புகழையும் தன்னத்தையும் பதவியில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் இருந்துட்டேன், பரவாயில்ல, திருப்தியாக இருக்காங்க பதவி. ஆனால் எங்களுடைய இலக்கு, நீங்கள் ஏற்கனவே சொன்ன போல இலக்கு, ஒரு தொண்டனை கட்சியுடைய தலைமைக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்த வேண்டும். ஒரு கட்சியினுடைய தொண்டனை முதலமைச்சர் நிலைக்கு கொண்டு நிலைநிறுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய இந்த தொண்டர்களின் உரிமையை, அபகரிக்கப்பட்ட உரிமையை மீட்டு இந்த
இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக, தொண்டர்களுக்கான இயக்கமாக உருவாக்கினாரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய ஆன்மாவும் அம்மாவுடைய ஆன்மாவும், அந்த இரண்டு ஆன்மாவுக்கும் நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும் சொன்னால் அவர்கள் நடந்து வந்த பாதை, வகுத்த பாதையில் நாம் பயணிப்பதே இந்த இயக்கத்திற்கு நாம் செய்கின்ற நன்றியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாக கொள்கை என்பதை நான் நினைக்கின்றேன்.